வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். அரசு அதிகாரிகளை பூட்டி வைத்து அச்சுறுத்திய மருந்தக உரிமையாளர் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது. குளவி கொட்டுக்கு இலக்காகிய பெண் மரணம். கொக்குத்தொடுவாய் புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு நாளை ஆரம்பமாகின்றது. வெலிகம கப்சா அரபு கல்லூரி தீ அறிக்கைகள் கிடைக்கவில்லை என அமைச்சு அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்கிறது. தேனாரம் செய்திகள். அரசு அதிகாரிகளை பூட்டி வைத்து அச்சுறுத்திய மருந்தக உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மருந்தகம் ஒன்றை சோதனையிடச் சென்ற அரச உத்தியோகத்தர்கள் இருவரை பூட்டி வைத்த கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாடு நிர்வாகப் பிரிவு உத்தியோகஸ்தர்கள் இருவர் யாழ்ப்பாணம் ராமநாதன் வீதியில் கலட்டிச் சந்தியில் உள்ள மருந்தகத்தின் அனுமதி தொடர்பாக மருந்தகம் ஒன்றை சோதனையிட 1ஆம் தேதி திங்கட்கிழமை சென்ற வேளையில் இச்சம்பவம் இடம்பெற்றது. இச்சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதிகாரிகளை கடை உரிமையாளர் மருந்தகத்துக்குள் வைத்து பூட்டி அச்சுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளினால் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அனுமதியின்றி மருந்து விற்பனையில் ஈடுபட்டமை மற்றும் அரச உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடை உரிமையாளரை கைது செய்துள்ளனர். குளவி கொட்டுக்கு இலக்காகிய பெண் மரணம். குளவி கொட்டுக்கு இலக்காகி பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை 3ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சியைச் சேர்ந்த குணசேகரம் வரத சிரோன்மணி என்பவரே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: உயிரிழந்த பெண் செவ்வாய்க்கிழமை அன்று அவரின் வீட்டுக்கு அருகே உள்ள காணிக்குள் பனையோலை எடுக்கச் சென்ற வேளையில் கருங்குளவி கொட்டுக்கு இலக்கானார். இவரை உடனடியாக சங்கானை பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்பு இவர் மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மரண விசாரணையை நடத்தினார். கொக்குத்தொடுவாய் புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு நாளை ஆரம்பம். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்ட பணிகள் நாளை வெள்ளிக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த மே மாதம் 16ஆம் தேதியன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது விசாரணை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்று கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தை தோண்டிய போது மனித புதைகுழியொன்று அடையாளம் காணப்பட்டது. இதனை அடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகள் கண்காணிப்புகளின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இந்த விவகாரம் தொடர்பில் 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் அந்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், இலக்கத் தகடுகள், துப்பாக்கிச் சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. அத்துடன் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அகழ்வாய்வுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீண்டும் கிடைத்துள்ள நிலையில் சிசிடிவி கேமரா மற்றும் காவல்துறையின் கண்காணிப்புகளின் கீழ் மீண்டும் நாளை அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். வெலிகம கப்சா அரபு கல்லூரி தீ அறிக்கைகள் கிடைக்கவில்லை என அமைச்சு அறிவிப்பு. அரபு கல்லூரி திடீர் தீ விபத்துகள் சம்பந்தமான இரசாயன பகுப்பாய்வாளர், மின்சார சபை பொறியியலாளர் ஆகியோரின் அறிக்கை இன்னும் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. வெலிகம கல்பொத்தை பிரதேசத்தில் அமைந்துள்ள கப்சா மகளிர் அரபு கல்லூரி கட்டிடத்தில் கடந்த சித்திரை மாதம் 29ஆம் தேதியும் அதற்கு முன்னதாக பங்குனி மாதம் 3ஆம் தேதியும் ஏற்பட்ட தீ விபத்துக்கள், உடைமைச் சேதங்கள் என்பன பற்றி விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஃப் ஹக்கீம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிரகாரம் பூர்வாங்க விசாரணைகளின்படி 2 தீ விபத்துக்கள் சம்பந்தமான அறிக்கைகள் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் இரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் மின்சார சபை பொறியியலாளர் ஆகியோரின் அறிக்கைகள்
இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சித்திரை மாதம் 29ஆம் தேதியன்று பிரஸ்தாப அரபுக் கல்லூரி கட்டிடத்துக்கு மேலாக ட்ரோன் கேமரா ஒன்று ஜெர்மன் பிரஜை ஒருவரால் பறக்கவிடப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் தீ விபத்து நாசகாரச் செயலா அல்லது காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டதா என்பது பற்றியும் விரிவாக ஆராயப்பட்டு நாசகார செயலாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த அரபுக் கல்லூரியில் தீ விபத்து ஏற்பட்ட அன்றிரவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வெலிகமைக்கு அவசர விஜயம் மேற்கொண்டு நிலைமையை நேரில் கண்டும் கேட்டும் அறிந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கான நடவடிக்கைகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய 2 இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தப்பட்ட இடத்தில் நிறுவப்பட்ட CCTV கேமராக்கள் தொடர்பிலும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லங்கள் தொடர்பிலும் அபயம் பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்தது. அபயம் பிரிவினரால் கோரப்படுவதற்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆளுநர் அவர்களுக்கு களவிஜய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் குறித்த 2 இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்துக்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து 1 வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வெளி மாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்துள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.